நமஸ்தே. ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் இன்றைய அற்புதத்தை காண்போம். என் பெயர் தேன்மொழி. நான் தமிழ்நாட்டின் தஞ்சாவூரைச் சேர்ந்தவள். ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் தர்மத்திற்கு அறிமுகம் ஆவதற்கு முன்பு என் வாழ்க்கையில் பல சவால்களை எதிர்கொண்டேன். சூழ்நிலைகளை எதிர்கொள்ள நான் பயந்தேன். இந்த பயம் பதட்டம் மற்றும் கோபம் மனச்சோர்வாக வெளிப்பட்டது. இந்த மனம் அமைதியற்ற நிலை காரணமாக என் உடல்நலமும் மோசமடைந்தது. மேலும் நான் பல்வேறு உடல்நல பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டேன். பல்வேறு நிகழ்ச்சிகள், ஹோமங்கள் மற்றும் தாசாஜியின் கான்ஃபரன்ஸ்களில் பங்கேற்றதன் மூலம் எனக்குள் ஒரு ஆழமான மாற்றம் நிகழத் தொடங்கியது. சிரமங்களில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக தீர்வுகளில் கவனம் செலுத்தி பிரார்த்தனை செய்ய கற்றுக்கொண்டேன். என் வாழ்க்கையில் உள்ள பல பிரச்சனைகளுக்கு நானே காரணம் என்பதை உணர்ந்தேன். இந்த விழிப்புணர்வின் மூலம் பிரார்த்தனையின் உண்மையான அர்த்தத்தையும் என் தெய்வத்திடம் முழுமையாக சரணடைவதையும் நான் கற்றுக்கொண்டேன். என் கஷ்டங்களுக்காக மற்றவர்களை குறை கூறுவதற்கு பதிலாக நான் அவர்களின் நிலையில் நின்று அவர்களின் வலியை உணரத் தொடங்கினேன். இப்போது நான் யாரையும் புண்படுத்தாதபடி என் வார்த்தைகளை உணர்வுபூர்வமாக தேர்ந்தெடுக்கிறேன். என் கணவர் மற்றும் பிற குடும்ப உறுப்பினர்களின் துன்பங்களை புரிந்து கொண்டு உணரத் தொடங்கியதால் என் உறவுகள் அழகாக மாறின. இன்று நான் என் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் உணர்கிறேன். மேலும் பல பிரச்சனைகள் சிரமமின்றி இயல்பாகவே தீர்க்கப்படுகின்றன. என் மகள் படிப்பில் பலவீனமாக இருந்தால் கவலைப்படுவதற்கோ அல்லது பதட்டப்படுவதற்கோ பதிலாக நான் அவளுடன் அமர்ந்து அவளுடைய சவால்களையும் ஆர்வங்களையும் புரிந்து கொள்ள முயன்றேன். தெளிவு பெற்ற பிறகு அவளை ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் தெய்வீக தாமரை பாதங்களில் முழுமையாக சரணடையச் செய்தேன். ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் எல்லையற்ற கருணையால் அவள் படிப்பில் சீரான முன்னேற்றத்தை காட்டத் தொடங்கியுள்ளாள். என்னை முக்தி பாதையில் வழிநடத்து என் வாழ்க்கையை உள்ளிருந்து மாற்றி அமைத்ததற்கு மனமார்ந்த நன்றிகளை சமர்ப்பிக்கிறேன். ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானே, உங்கள் எல்லையற்ற கருணைக்கும் அன்பிற்கும் இரக்கத்திற்கும் எல்லையற்ற நன்றிகள்.